தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த மானுடவியலை குறித்து நாம் படித்து வருகிறோம். அப்படியாக நாம் பார்க்கும்போது இனப்பெருக்கவாதம் அப்படிங்கிறது ஒரு சரியான வேதத்தின்படியான ஒரு கூற்றாக, கொள்கையாக அல்லது வாதமாக அது காணப்படுதுங்கிறத நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம சிந்தித்தோம். வேதத்தின் அடிப்படையில் எப்படியாக இனப்பெருக்கவாதம்ங்கிறது சரியானதுங்கிறது. அப்போ நம்ம இனப்பெருக்கவாதம் சரி என்று சொல்வதற்கு 3 விதமான ஆதாரங்கள் உள்ளது அப்படிங்கிறதையும் முன்னாடி நம்ம படித்தோம். இப்போ முதலாவது ஆதாரமாக அது பரிசுத்த வேதாகமம் காணப்படுது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இரண்டாவதாக இறையியல் ரீதியான தத்துவங்கள், இறையியல் ரீதியான காரியங்கள், முறையான இறையியல், அது இனப்பெருக்க கோட்பாடு தான் சரியானது என்பதையும் அது சொல்லக்கூடியதாக இருக்குதுங்கிறதையும் நம்ம படிக்க போகிறோம். கடைசியாக உடலியல் ரீதியான காரியங்கள், ஃபிசியாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ், உடலியல் ரீதியாக இனப்பெருக்கவாதம்ங்கிறது தான் சரியான ஒரு கொள்கைங்கிறத நாம் சிந்திக்க போகிறோம். அப்போ நேற்றைய தினம் வரைக்கும் அந்த வேதாகமம் என்ற அந்த ஒரு ஆதாரத்தை வைத்து நம்ம சிந்தித்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறது அதற்கு அடுத்ததான சொல்லப்பட்டதான ஆதாரம் என்னது அப்படின்னதுன்னா, முறையான இறையியல், சிஸ்டமேட்டிக் தியாலஜி. இறையியலில் அது சரியாக முறையாக அதை நம்ம படிக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் முறையான இறையியல்னு சொல்லும் பொழுது எல்லா இறையியலையும் வைத்து இது சொல்லக்கூடிய ஒரு வாதமாக நம்ம பார்க்க முடியும். அப்போ இதன் அடிப்படையில் நம்ம இனப்பெருக்கவாதம் தான் சரியான வேத ரீதியான ஒரு சத்தியம் என்பதை நாம் நிரூபிக்க போகிறோம். இதெல்லாமே நம்ம நிரூபணப்படுத்துறது தான். எதற்காக? மனுஷன் அவன் பாவியாக இருக்கிறான். மனுஷன்னு சொல்லும் பொழுது அவனுடைய சரீரமும் ஆவி ஆத்மா என்ற இரண்டுமே சேர்ந்தது தான். அந்த இரண்டும் சேர்ந்து தான் மனுஷன் அழைக்கப்படுது. மனுஷன்னு சொல்லும்போது அது ஆண் பெண் 2 பாலினத்தையும் அது உள்ளடக்கினதாக தான் இருக்குது. இப்போ மனுஷன் பாவம் செய்தான்னு வேதாகமம் சொல்லும் பொழுது அது இப்படிப்பட்டதான கண்ணோட்டத்தில் தான் அது சொல்லப்படுதுங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிற இந்த இறையியல் ரீதியான சான்று, அதை தான் நம்ம படிக்க போகிறோம். அப்போ முதலாவது மனிதனுடைய ஆதி பாவத்தினுடைய அந்த தன்மையானது அது அனைத்து சந்ததியினர் மீதும் அது சுமத்தப்பட்டதாக நம்ம வாசித்தோம். நம்ம வேதத்துலேயும் நம்ம அதை குறித்து நம்ம வாசித்தோம். முதல் மனுஷனுடைய அந்த ஆதி பாவம் அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுகுலத்தின் மேலேயும் அது சுமத்தப்பட்டதாக அது காணப்படுது அப்படிங்கிறத நம்ம வாசித்தோம். அப்போ படைப்புவாதத்தை விசுவாசிக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முதல் பாவம் ஆதி பாவம்ங்கிறது ஒட்டுமொத்த இனத்தின் மேலேயும் அது சுமத்துவது ஒரு நியாயமான காரியம் இல்லை. அது எப்படி ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தை அது ஒரு இனத்தினுடைய பாவமாக அதை எடுத்துட்டு அதை அந்த இனத்திற்கே அதையே தண்டிக்கிறதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிதான ஒரு அநியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இப்போ முதல் மனிதனுடைய அந்த பாவம்ங்கிறது தன்னிச்சையான பாவமாக அதை பார்க்கணும். அதற்கான தண்டனையும் குற்றத்தையும் தேவன் முதல் மனிதன் மேல் சுமத்தினார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த படைப்புவாதத்தினர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அந்த செயலுக்கான குற்றமும் தண்டனையும் அவனுடைய சந்ததியினருக்கும் சமமாகவும் தனிப்பட்ட முறையிலையும் அது ஒரு உண்மையான ஒரு காரணமாக அது இருக்குது. அதை தான் வேதாகமம் சொல்லக்கூடியதாக இருக்குது. முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினுடைய தண்டனையும் அந்த பாவமும் இரண்டுமே என்னது சமமாக அது எல்லா மனுகுலத்திற்கும் அது
அளிக்கப்பட்டதாக சுமத்தப்பட்டதாக நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எல்லாரும் ஆதாமிற்குள்ளே நம்ம இருந்தோங்கிறதுனால. அப்போ இறையியல் ரீதியாக இது தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் சந்ததியினர் எந்த வகையிலும் பாவச் செயலில் அவங்க நேரடியாக பங்கேற்கவில்லை. ஆதாம் பாவம் செய்தபோது நேரடியாக அவங்க அங்கே இல்லாமல் இருந்தாலும் ஆதாமின் தவறையும் கூற்றையும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டதாக இருக்குது. ஆனால் படைப்புவாதத்தினர்கள் என்ன சொல்கிறாங்க, அப்படி சுமத்துவது அது ஒரு அநீதியான காரியம், அது நியாயம் இல்லை. தேவன்கிறவர் எப்படி ஒரு தனி மனிதனுடைய பாவத்தை ஒட்டுமொத்த மனுகுலத்தினுடைய பாவமாக அதை கணக்கெடுக்கிறது, அது ஒரு தவறான செயல், அநீதியான செயல் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு நீதியுள்ள தேவன் அத்தகைய செயலையெல்லாம் செய்ய மாட்டாரே. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் நீதியுள்ள தேவன், அவரிடத்தில் பாவம் இல்லைன்னு நாம் வாசிக்கிறோம். அவர் எந்த விதமான தவறும் செய்யாதவர்னு நாம் வாசிக்கிறோம். அப்படியாக இருக்கும்போது இந்த மாதிரி எப்படி ஒரு அநீதியை அவர் செய்ய முடியும்? அதனால் அதை அவர் செய்ய மாட்டார், தேவன் அதை செய்ய மாட்டார். அதனால் மனுஷன் ஆதாம் செய்த பாவத்தில் நம்ம எல்லாரும் நம்ம மேலே அந்த பாவம் சுமத்தப்படுவது ஒரு அநீதியான காரியம் அப்படின்னு சொல்லி அந்த படைப்பாதத்தினர்கள் சொல்கிறாங்க. இந்த செயலுக்காக ஆதாமினுடைய சந்ததியினராகிய நம்ம எல்லாரும் ஏதேமில் தனிப்பட்ட முறையில் நம்ம இல்லைங்கிறது உண்மைதான். நம்ம எல்லாரும் சரீர ரீதியாகவோ ஆத்ம ரீதியாகவோ நம்ம தனிப்பட்ட ரீதியில் நம்ம அங்கே ஏதேனில் நம்ம இல்லை தான். ஆனால் ஆதாமினுடைய பாவத்தில் தனிநபர்களாக நம்ம பங்கேற்காவிட்டாலும் நம்ம எல்லாரும் ஒரு விதத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு குற்றவாளிகளாக தான் நம்ம இருக்கிறோம். எப்படியாக நம்ம குற்றவாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னதுன்னா, மனித இனமாக அங்கே பங்கேற்கப்பட்டது. ஆதாமிற்குள்ளாக மனித இனமாக இருந்தது நிமித்தமாக நம்ம எல்லாரும் அந்த பாவத்தில் ஒரு பங்கேற்பாளர்களாக நம்ம இருக்கிறோம். ஆதாமில் நம்ம தனிப்பட்ட முறையில் செய்யலை, ஆனால் ஒட்டுமொத்த மனுகுலமாக அதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் எந்த தேசத்தினர்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கொள்கையை நம்பக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தில் இருந்தாலும் சரி, எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒட்டுமொத்த மனுகுலமும் ஆதாமிற்குள்ளாக நம்ம அந்த பாவத்தில் நம்ம பங்கேற்பாளர்களாக இருக்கிறோங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இது மட்டுமே சாத்தியமாக இருக்க முடியும். இனம்ங்கிற தனிநபருக்கு, இனம்னு சொல்லும்போது தனிநபருக்கு முன்னாடியே என்ன இருக்கும், இனம் உண்டாயிருக்கணும். நம்ம எல்லாரும் தனிநபர்களாக இருக்கிறோம் அப்படின்னதுன்னா நமக்கு முன்னாடியே ஒரு இனம்ங்கிறது, மனித இனம்ங்கிறது உருவாயிருக்கணும். அப்படியாக உருவாயிருந்தால் தான் அதற்கு பின்னாடி இனம்னு அதையே சொல்ல முடியும். அப்போ மனுஷ இனம், மனுக்குலம் அப்படின்னு சொல்லும்போது அது ஆதாமிற்குள்ளாக இருந்ததுங்கிறத இது ஆர்கியூமெண்ட்டாக, வாதத்தின்படியாக நம்ம எடுத்தாலும் அது சரியான ஒரு காரியமாக தான் இருக்கும். எனவே மனுகுலம் ஒரு இனமாக இருந்தது, பின்னாடி தான் அது ஒவ்வொரு தனித்தனி நபர்களாக அது நாம் இனப்பெருக்கத்தின் மூலமாக வளர்ச்சி அடையக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். இனம்னு சொல்லும்போது அதனுடைய துவக்கம் ஒரு நபர்கிட்டருந்து இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது வளர்ச்சி அடையும். நம்ம உதாரணத்திற்கு எடுத்ததுனாலும் மொழி ரீதியாக நம்ம எடுத்தாலும் கூட, எந்த ஒரு மொழி ரீதியான ஒரு இனமும் கூட அது முதலாவது யாராவது ஒரு மனுஷன்றது துவங்கியிருக்கும். யாராவது ஒரு மனுஷன் முதலாவது தமிழ் பேசியிருப்பாங்க, அல்லது யாராவது ஒரு மனுஷன் முதலாவது அந்த மலையாளத்தையோ ஹிந்தியோ தெலுங்கோ எந்த மொழியோ அவங்க பேசியிருப்பாங்க. அவங்கள்ட்டிருந்து அப்படியே சந்ததி சந்ததியாக வரும்பொழுது தான் அது ஒரு இனமாக அது மாறக்கூடியதாக, அந்த மொழி ரீதியாக ஒரு இனமாக அதை கருத முடியும். அப்படியாக மனுகுலத்திற்கும் ஒரு இனமாக இருந்தது, பின்னாடி தான் தனிநபர்களாக நாம் பிறப்பதன் மூலமாக தான் அது இனமாக அடையாளப்படுத்தப்படுகிறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஆதாம்ங்கிற மனித இனம் பாவம் செய்தபோது நாம் எல்லாருமே அந்த பாவத்தில் பங்கேற்பாளர்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்கிறோம். எப்படியாகன்னா நம்ம எல்லாரும்
ஆதாமிற்குள்ளாக இருந்ததுனால நாம் பங்கேற்பாளர்களாகவும் அந்த ஒரு பாவ குற்றத்தில் நம்ம எல்லாரும் குற்றவாளிகளாகவும் நம்ம மாறி இருக்கிறோம். ஆதாமுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் இன ரீதியான ஒரு குற்றத்தில் நம்ம எல்லாரும் குற்ற உணர்வோடு தான் நம்ம பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். மனுஷ இனமாக நம்ம பார்க்கும் பொழுது, மனித இனமாக நம்ம எல்லாரும் பிறக்கும் பொழுதிலிருந்தே நாம் அந்த குற்றத்தோடு தான், அந்த பாவத்தோடு தான் நம்ம பிறக்கிறோம். நம்ம சங்கீதத்தில் நம்ம வாசிப்போம், தாவீது என்ன சொல்கிறாரு, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பம் தரிக்கும் பொழுதே பாவத்தில் தான் அங்கே கர்ப்பம் தரிக்கப்பட்டது. அப்படின்னதுன்னா நம்ம எல்லாரும் பிறப்பிலேயே நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம பாவிகளாக தான் இருக்கிறோம். நம்முடைய இருத்தல்ங்கிறதுலேருந்தே நம்ம பாவிகளாக நம்ம மாறி போகணும். பின்பதாக நம்ம பிறக்கும்போதும் நம்ம பாவிகளாக தான், குற்ற உணர்வோடு தான் நம்ம பெறக்கூடியவர்களாக நம்ம காணப்படுறோங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெஸ்ட்மினிஸ்டரில் நடந்ததான ஒரு விசுவாச அறிக்கை. அது என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆதாமிலிருந்து வந்த சாதாரண தலைமுறையினரான அனைத்து மனுகுலமும் அவனில் பாவம் செய்து அவனுடைய முதல் மீறுதலில் அவனுடன் வீழ்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த ஒரு வெஸ்ட்மினிஸ்டர் விசுவாச அறிக்கையில் நம்ம பார்க்கும்போது, இங்கே மனுகுலம் என்பது மனித இயல்பை குறிக்கக்கூடியதாக இருக்குது. மனுஷனுடைய ஒரு சுபாவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. மனுஷன் தனிநபர்களாக அல்ல, மாறாக மனுஷன் தனிநபராக பின்னர் தான் வந்தான். தலைமுறையாக உருவாகுறாங்க. தலைமுறை ஒவ்வொரு தலைமுறையாக அது உருவாகும் பொழுது தான் இந்த பாவ இயல்பு, மனுஷ சுபாவம் வரக்கூடியதாக இருக்குது. ஆனால் மனுஷ இயல்புங்கிறது மனுஷ சுபாவம்ங்கிறது ஆதாம் மற்றும் ஏவாளிடத்துலையும் அது இருந்தது. ஏன்னா அவங்க தான் அதனுடைய துவக்கமே. அவங்கள்டிருந்து என்ன பண்ணுது, அது தலைமுறையினராக அது கடத்தப்பட்டு கொண்டே வரக்கூடியதாக இருக்குது. இப்போ மனுஷ சுபாவம்ங்கிறது ஆதாமில் அது ஒன்றாகவும் இருந்தது, தனியாகவும் இருந்தது. அதே சமயத்தில் ஒரு ஒற்றுமையாகவும் ஒரு கூட்டாகவும் அது காணப்பட்டது. ஒன்றாக சிங்குலராகவும் இருந்தது, அதே சமயத்தில் ஒரு யூனிட்டாக ஒரு ஒற்றுமையான ஒரு கூட்டாகவும் அது காணப்பட்டது. அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ பாவ இயல்புங்கிறது மனுஷனுள்ள அது பரவி கிடக்கக்கூடியதாக இருக்குது. அது தொடர்ந்து மில்லியன் கணக்கான மக்கள்கள் இனப்பெருக்கத்தின் மூலமாக இந்த உலகத்தில் பெருகி வரும் பொழுது இது எல்லாமே பாவ இயல்புங்கிறது, பாவமுள்ள மனுஷனுடைய இயல்புங்கிறது அது ஒரு உருமாற்றம் அடைந்து அது அநேக பாவத்தினூடாக அது காணப்படக்கூடியதாக இருக்குது. எனவே மனுஷனுக்குள்ளாக அந்த மனுஷ இயல்பில் பாவ இயல்பு அது பரவினதாக இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். மீறுதல் அப்படின்னு நம்ம சொல்லும்போதும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு பகுப்புகள் அந்த சேர்ந்து தான் ஒரு பாவ செயலாக, மீறுதலாக காணப்படக்கூடியதாக இருக்குது. ஒரே ஒரு செயலோ அல்லது அதற்கு மேற்பட்ட எத்தனை செயல்களாக இருக்கலாம், அது எல்லாம் சேர்ந்து தான் மீறுதல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உதாரணத்திற்கு நம்ம சொல்லணுன்னா, ஒரு முறை இந்த ஒரு எல்லையை நீங்கள் தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுன்னா அதை என்ன பண்ணக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு தாண்டக்கூடாது. ஒருவேளை ஒரு தடவை அது தாண்டினாலும் சரி, பலமுறை அது தாண்டினாலும் சரி, அது மீறுதல் தான். நம்ம சில நாடுகள் எல்லை பகுதிக்குள்ளாக வேறு நாடுகள்லேருந்து என்ன பண்ணும், ஆக்கிரமிப்பு செய்யுது, அத்துமீறி உள்ளே நுழையிறாங்க. அல்லது இன்றைக்குமே நம்ம சில பகுதிகளில் நம்ம பார்ப்போம், இது தனிப்பட்ட ஒரு நபருக்கான ஒரு இடம், இதில் மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அப்படின்னா இதற்குள்ளே வேறு யாரும் நுழையக்கூடாது, அந்த இடத்திற்கு சொந்தமானவர்கள் தான் நுழையணும். மீறி யாராவது நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா, அதற்குள்ளாக நீங்கள் உள்ளே நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா அதனால் நீங்கள் பின்விளைவுகளை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும், தண்டனைகள் அது கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடியும். அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது
என்னதுன்னா, ஒரு முறை வந்து அந்த பகுதிக்குள்ளே நாம் போனாலும் சரி, பலமுறை போனாலும் சரி, அது மீறுதலாக தான் இருக்குது. பலமுறை போனால் மட்டும்தான் மீறுதல், ஒரு முறை போனால் கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு முறை போனாலும் தெரியாமல் போயிட்டேன் அப்படின்னாலும் கூட அது மீறுதல் தான். அப்படி தான் வந்து மீறுதல்ங்கிறது வந்து ஒரு பாவ செயலாக இருக்கிறது. அதில் பங்கேற்கக்கூடிய எல்லாரும் குற்றவாளிகளாக தான் அவங்க தண்டிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எப்படியாக ஒரு நிலத்திற்குள்ளாக அதை யாரும் அத்துமீறி நீங்கள் உள்ளே நுழைஞ்சதுன்னா தண்டிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது உண்மையோ, அதே போல தான் மனுஷனுடைய பாவத்தில் கர்த்தர் வந்து ஒரு எல்லை வைத்திருக்காரு. நீ இதற்கு மேலே நீ செஞ்சின்னா அது பாவம்னு கணக்கெடுப்படும். அப்படின்னா அந்த எல்லையை மீறும் பொழுது அவன் பாவம் செய்கிறான். அந்த பாவத்திற்குண்டான தண்டனையும் அவன் பெற்றுக்கொள்வதற்கு எல்லா விதத்துலையும் அவன் ஒரு சரியான ஒரு நபராக காணப்படுறான். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ரோமர் 5வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஒருவனுடைய மீறுதலினால் அநேகர் மரித்திருக்க அப்படின்னு. அப்போ மேற்கண்ட இந்த சத்தியத்தை வந்து இந்த வசனம் வந்து இன்னும் வந்து நிலைநாட்டக்கூடியதாக இருக்குது. இதில் 14வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது இன்னும் கூட நம்ம இந்த ஒரு கருத்தை அது இன்னும் வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு வசனமாக நம்ம பார்க்க முடியும். மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. அப்போ ஆதாமிய பாவத்தினுடைய குற்ற உணர்வையும் தண்டனையையும் ஆதாமை போல தனிப்பட்ட முறையில் பலத்தை உட்கொண்டவர்கள் மீதும் வந்து அந்த பாவம் வந்து ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆட்கொண்டது. ஆதாமினுடைய மீறுதலுக்கு ஒப்பாக பாவம் செய்கிற எல்லாரையும் ஆட்கொண்டது. அப்படிங்கும்போது அது ஆதாமையும் ஆட்கொண்டது அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஆதாமை போல தனிப்பட்ட நபர்களாக நம்ம வந்து அதைய பலத்தை நம்ம உட்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, மீறுதல் அது பாவமானது தான். ஏனென்றால் நம்ம எல்லாரும் ஆதாமிற்குள்ளாக நாம் ஒரு கூட்டாக இருக்கிறோம், ஒரு யூனிட்டாக, ஒரு கூட்டு அமைப்பாக நம்ம காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ வேதம் வந்து தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னது அப்படின்னதுன்னா, ஆதி பாவம்ங்கிறது அது ஒரு ஜெனட்டிக்கான ஒரு பாவம், மரபு வழி பாவமாக அது காணப்படக்கூடியதாக இருக்குது. ஆதி பாவம்ங்கிற பாவம் வந்து அது மரபு வழி பாவமாக இருக்குது. ஆதாம் செய்தார், ஆதாமினால் எல்லா மனுக்குலமும் பாவத்தினூடாக அந்த பாவத்தினால் தண்டிக்கப்பட்டதாகவும் பாவம் வந்து சுமத்தப்பட்டதாகவும் பாவம் உடையவர்களாக எல்லாரும் மாறிப்போனோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதே ரோமர் 5வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது ஆதாமின் பாவம் மனித இனத்தை எவ்வாறு பாதித்தது, எப்படியெல்லாம் அது பாதிச்சிருக்கு ஆதாமினுடைய பாவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆதாமினுடைய முழு மனித இனமும் கூட பாவம் செய்ததாக நம்ம பார்க்க முடியும். ஆதாமிற்குள்ளாக நம்ம எல்லாரும் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். ஆன்செல்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் இப்படியாக அவர் கூறுகிறார். என்னது அப்படின்னதுன்னா, ஆதாமின் ஒவ்வொரு குழந்தையும் ஆதி பாவத்திற்கு பொறுப்பானவர். ஏனென்றால் அவர் ஆதாமாக இருக்கிறதுனால அந்த பாவத்தில் வந்து எல்லாரும் வந்து அதில் பொறுப்பாளர்களாக இருக்கிறோம். அந்த ஒரு குழந்தை வந்து ஆதாமில் இருப்பதால் மட்டுமல்ல, வீழ்ந்த ஆதாமில் இருப்பதாலும் அது பாவியாக இருக்குது. அந்த கூற்றை நான் திரும்ப வாசிக்கிறேன், நீங்கள் நன்றாக கவனிங்க. ஆதாமின் ஒவ்வொரு குழந்தையும் ஆதி பாவத்திற்கு பொறுப்பானவர்கள். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் ஆதாமாக இருக்கார், முதல் காரியம். இரண்டாவது, அந்த குழந்தை வந்து ஆதாமில் இருப்பதால் மட்டுமே வந்து பாவியாக இருக்குது அப்படின்னு கிடையாது. அந்த குழந்தை வந்து
வீழ்ந்து போன ஆதாமில் பாவம் செய்த ஆதாமிற்குள்ளாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆன்செல்ம் வந்து சொல்லக்கூடியவராக இருக்கார். அப்போ ஆதாம் என்பதன் மூலமாக ஆன்செல்ம் வந்து என்ன சொல்கிறாரு, மனித இனம்னு வந்து அதைய பொருட்படுத்தக்கூடியவராக இருக்கார். ஆதாம் பாவம் செய்தார்னு சொல்லும்போது அது மனித இனமே பாவம் செய்ததாக, மனித இனமே வந்து அந்த பாவ சுபாவத்தை பெற்றுக்கொண்டதாக நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆதாமுக்கும் அவருடைய சந்ததியினருக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை காணப்படக்கூடியதாக இருக்குது. அது என்னது அப்படின்னதுன்னா, ஆதாமிய பாவத்தை ஆதாமிய இனத்தில் சேர்ப்பதில் எந்த ஒரு சிரமத்தையும் வந்து இல்லாமல் அந்த சிரமம் எல்லாவற்றையும் அது நீக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஒற்றுமை வந்து என்ன பண்ணுது, இனத்திற்கும் ஆதாமுக்கும் இனத்திற்கும் உண்டான அந்த ஒற்றுமை வந்து அந்த ஒரு ஒரு உறவு முறையானது என்ன பண்ணுது, ஆதாமிய பாவத்தை நம்முடைய பாவமாக, சந்ததியினருடைய பாவமாக, ஒட்டுமொத்த மனுகுலத்தினுடைய ஒரு பாவமாக கணக்கிடுவதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதை நிரூபிக்கக்கூடியதாக நாம் பார்க்க முடியும். அப்போ ஆதாமுக்கும் அவருடைய சந்ததியினருக்கும் இடையே ஒற்றுமையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆதாமுக்கும் அவருக்கு பின்னதாக வந்த சந்ததியினருக்கும் இடையே எந்த விதமான ஒற்றுமையும் இல்லை. சரீர ரீதியான ஒற்றுமையும் இல்லை, ஆத்ம ரீதியான ஒற்றுமையும் இல்லை. அப்படின்னதுன்னா ஆதாமிய பாவத்திற்கு ஆதாம் மட்டும்தான் பொறுப்பு. அடமிக் சின் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆதாம் மட்டும்தான் வந்து பொறுப்பாக இருக்க முடியும். வேறு யாரும் பொறுப்பாக அது மாற முடியாது. அதற்கான தண்டனையும் வந்து யார் மீதும் சுமத்தப்படாது. அப்போ ஆதாமிய பாவத்தினுடைய குற்றத்தையும் தண்டனையும் ஆதாமியத்துடன் அந்த அடமிக் சின் அப்படிங்கிறதோடு கூட நம்ம எல்லாரும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு வந்து நமக்கு காணப்படுகிறதுனால மக்கள் எல்லார் மீதும் அந்த பாவமானது சுமத்தப்படுவது அது அநீதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆதாமிய பாவத்தினுடைய குற்றத்தை தண்டனையும் ஆதாமிய பாவத்தில் ஐக்கியப்படாத மக்கள்கிட்ட நீங்கள் சுமத்தாதீங்க. ஐக்கியப்பட மக்கள் அந்த உறவு இருக்கிறவங்கள்ட்ட மட்டுமே தான் அது சுமத்தப்படும். உறவே இல்லாட்டி அது மேலே அந்த இனத்தின் மேலே சுமத்துவது எப்படி நியாயமாக இருக்கும்? அப்போ நம்ம எல்லாருக்கும் ஆதாமிற்குள்ளாக நமக்கு ஒரு உறவு இருக்குது. ஆதாமுக்கும் நமக்கு உறவு இருக்கிறதுனால தான் அந்த பாவமும் நமக்கு அது சுமத்தப்பட்டதாக இருக்குது. அதனால் வந்த தண்டனையும் நம்ம மேலே சுமத்தப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் ஆதாமிய இனம்ங்கிறது ஆதாமிலிருந்து அவருடைய பாவத்தில் பங்கேற்றால் மட்டுமே அந்த ஆதாமிய பாவத்தினுடைய குற்றத்தினுடைய தண்டனையிலும் நம்ம உடந்தையாக இருக்க முடியும். ஆதாமிய பாவத்தினுடைய குற்றத்தினுடைய தண்டனை நமக்கு வருது, அதை நம்ம எல்லாரும் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கும். பாவத்தினால இந்த உலகத்தில் பெறக்கூடிய எல்லா மனுஷனும் அந்த ஆதாமிய பாவத்தினுடைய தண்டனையை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது எல்லாரும் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த ஆதாமிய பாவத்தினுடைய தண்டனையை நாம் அனுபவிக்கிறோன்னா ஆதாமிய பாவத்திலையும் நம்ம எல்லாரும் இருந்திருக்க வேண்டியது உண்டு அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ தடை செய்யப்பட்ட அல்லது விலக்கி வைக்கப்பட்டதான தேவன் வந்து ஏதேன் தோட்டத்தில் விலக்கி வைத்தார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம்னு சொல்லி அதை அவருக்கு விலக்கி வைக்கிறார். அப்போ அதை வந்து என்ன செய்கிறான், அந்த பழத்தை சாப்பிட்டதற்காக வந்து ஆதாம் வந்து குற்றவாளி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது உண்மைதான். அந்த பழத்தை சாப்பிட்டதுனால ஆதாம் குற்றவாளியா அப்படின்னு கேட்டதுன்னா உண்மைதான். ஆதாம் வந்து அதை சாப்பிட்டதுனால குற்றவாளி தான். ஆதாமின் தண்டனை வந்து அதிகமாகவோ அல்லது அநியாயமாகவோ இருந்தது என்று யாரும் வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு வாதிட முடியாது. யாருமே வந்து என்ன பண்ண முடியாது. ஆதாமின் செய்த பாவம் வந்து உண்மைன்னு நம்ம ஒப்புக்கொள்கிறோன்னா அதற்கான தண்டனை வந்து அநீதியானது அப்படின்னு சொல்லி நம்ம வாதிடவே முடியாது. அது நியாயமான ஒரு காரியம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம் என்னது, தேவன் அவர் நீதியுள்ளவராக இருக்கிறார். அப்போ அந்த நீதியுள்ள தேவன் என்ன செய்கிறாரு, ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த ஆதாமை வந்து அவர் செய்த பாவத்தை வந்து அது எல்லா மனுக்குலத்திற்கும் அது சுமத்தப்படுது.
அதனுடைய தண்டனையும் எல்லா மனுஷன் மீதும் அது சுமத்தப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பு எந்த ஒரு பாவமும் அவர் மேலே வீணாக சுமத்தப்படலை. ஆதாம் எப்பொழுது அந்த பழத்தை சாப்பிட்றாரோ அதற்கு பின்பதாக தான் அந்த பாவம் அவர் மேலே சுமத்தப்படுது. பாவம் அவருக்குள்ளே வருது, பிரவேசிக்கும் போது அது ஒட்டுமொத்த மனுகுலத்தின் மேலேயும் அது ஆட்சி கொண்டதாக, அந்த ஒட்டுமொத்த மனுகுலத்தையும் அது பாதித்ததாக நம்ம பார்க்க முடியும். அதற்கு முன்பதாக வரைக்கும் எந்த விதத்துலையும் அது ஆதாமையோ, தனிநபராகிய ஆதாமையோ ஒட்டுமொத்த மனுகுலத்தையோ பாவம் எந்த விதத்துலையும் பாதிக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ ஆதாமின் பாவம் என்று நம்ம சொல்லும்போது அது மனுஷனுடைய சுபாவத்தையும் மனுஷனுடைய இயல்பையும் கெடுத்து போட்டதாக நம்ம பார்க்க முடியும். ஆதாம் செய்த பாவத்தினால ஒட்டுமொத்த மனுகுலத்தினுடைய ஒரு சுபாவம், மனித சுபாவம், மாம்ச சுபாவம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் அது கெடுத்து போட்டுருச்சு. அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அதில் சர்ச்சையும் இல்லை, அதில் எந்த ஒரு குழப்பமும் கூட அவசியம் இல்லை. அது நம்ம அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அது உண்மையான ஒரு காரியம். அப்போ பாவத்தினுடைய ஊழல் தான் இங்கே உண்மையாக நம்ம பார்க்க முடியும். பாவத்துடன் ஊழல் வந்தது இந்த உலகத்திற்குள்ளாக. ஊழல்ங்கிற காரியம் அது உள்ளே வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கொள்ள முடியும். ஆதாமினுடைய குற்ற உணர்வையும் அந்த குற்றத்தினால ஊழல்கள் போன்ற அநேக பாவங்களும் கூட பாவம் செய்த பின்னரே மனுஷன் மீது அது சுமத்தப்பட்டதாக நாம் பார்க்க முடியும். அப்போ பாவம் செய்யாத வரைக்கும் மனுஷன் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் தான் காணப்பட்டதாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆதாம் ஒரு தனிநபராக மட்டும் பாவம் செய்தாரா, அல்லது மனுகுலம் என்ற ஒரு அர்த்தத்தில் எல்லா மனுகுலத்தையும் நான் என்னுக்குள்ளே கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் பாவம் செய்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டு. ஆதாம் பாவம் செய்த போது அவர் தனிநபராக எண்ணி அவர் பாவம் செய்தாரா, அல்லது ஒட்டுமொத்த மனுகுலமும் அவருக்குள்ளாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் பாவம் செய்தார் என்ற அந்த கேள்விக்கு அனைத்து மனுகுலமும் ஆதாமில் இருந்ததுனால நம்ம எல்லாரும் ஆதாமின் வர்க்க பாவத்தில் நம்ம பங்காளர்களாக சமமாக அதை நம்ம பங்கிட்டு கொள்ளக்கூடியவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அப்படியானா அனைவரும் ஆதாமிய பாவத்தில் நம்ம இருந்திருக்கிறோம். அந்த ஆதாமிய பாவத்தினுடைய பங்கேற்பாளர்களாக நம்ம காணப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் மனித இனமாக அவர் செய்தாரா, அதையெல்லாம் எண்ணி அவர் செய்தாரா இல்லையாங்கிறத விட அந்த பாவத்தில் நம்ம எல்லாரும் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஆதி பாவம் என்று சொல்லும்போது அதை குறித்ததான 3 விதமான கொள்கைகள் இருக்குது. ஆதி பாவம்னு சொல்லும்போது 3 விதமான கொள்கைகள். அது என்னது அப்படின்னு பார்க்கும்போது சக வாழ்வு அப்படின்னு முதலாவது காரியம். இரண்டாவதாக கூட்டமைப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மூன்றாவதாக பொதுவான பொறுப்பு. இந்த 3 விதமான வகையில் 3 விதமான கொள்கையின் அடிப்படையில் ஆதி பாவம்ங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சகவாழ்வு, கூட்டமைப்பு, பொதுவான பொறுப்பு, கோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்படியாக 3 காரியத்திலையும் மனுஷன் ஆதி பாவத்தில் பங்கேற்பாளனாக காணப்படுகிறான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆதாமிடத்திலிருந்து அவனுடைய சந்ததியினருக்கு ஆதாமிய பாவம்ங்கிறது அது எப்படி அது பரவுனது அப்படின்னதுன்னா இயற்கையான இனப்பெருக்கத்தின் மூலமாக அது பரவினதாக இருக்குது. எப்படி இது நடந்தது அப்படின்னதுன்னா அது இனப்பெருக்கத்தின் மூலமாக மட்டும்தான் நடந்தது. ஆதாமிற்குள்ளாக நம்ம எல்லாரும் இருந்திருக்கிறோம் அப்படின்னதுன்னா நம்ம எல்லாரும் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம்.
அதை வேதத்தில் நம்ம அநேக வசன சான்றுகளோடு நம்ம பார்க்க முடியும். யோபு 14வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 51வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அதே போல் 58வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம், யோவான் 3வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம், எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் போன்ற இந்த வசனங்கள் எல்லாவற்றிலையும் நாம் இந்த ஒரு காரியத்தை, இனப்பெருக்கத்தின் மூலமாக பாவம் அனைத்து சந்ததியினருக்கும் கடத்தப்பட்டது அப்படிங்கிறத இந்த வசனங்கள் எல்லாம் ஆதரிக்கக்கூடியதாக இருக்குது. அவை எல்லாம் ஆதாரமான வசனங்களாக நமக்கு காணப்படுது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ பெற்றோர்களிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு பாவ இயல்பு கடத்தப்படுவதற்கு ஒரு ஊடகம் அவசியமாக இருக்குது. ஒரு மீடியம் அவசியமாக இருக்குது. எப்படி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கடத்துவது? இப்போ நம்ம ஒரு செய்தி என்கிட்ட இருக்குது, அதை உங்களுக்கு நான் கொண்டு சேர்க்கணும், அல்லது இந்த ஒரு கிளாஸை கூட இதை நான் என்கிட்ட இந்த கிளாஸ் இருக்குது, இந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இந்த ஒரு சப்ஜெக்ட்ஸை குறித்ததான எல்லா விதமான தகவல்களையும் உங்கள்கிட்ட என் கையில் தகவலாக இருக்குது, இது உங்கள்கிட்ட நான் எப்படி கடத்துவது அப்படின்னதுன்னா, அதற்கு இப்போ நீங்கள் பார்க்குறது போல் இது போல் வீடியோவில் மூலமாக அது நடுவில் ஒரு மையமான ஒரு மீடியம் அவசியம். இடையில் மையமான ஒரு ஊடகம் அவசியமாக இருக்குது. அப்போ இது வீடியோ மூலமாக கடத்தலாம், நோட்ஸ் மூலமாக இது கடத்தலாம், அல்லது மெசேஜஸ் மூலமாக கடத்தலாம். இப்படி இடைப்பட்டதான ஒரு மைய ஊடகம் அவசியமாக இருக்குது. அப்படி பெற்றோர்களிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு பாவ இயல்புங்கிறது நம்முடைய கடத்துவதற்கான ஒரு ஊடகம் அதுக்கு அவசியமாக இருக்குது. அதற்கு எந்த ஊடகம் எடுத்துக்கொண்டது அப்படின்னதுன்னா, நம்முடைய ஆவி ஆத்துமாங்கிற ஊடகம் அது கடத்தப்படுது. ஆவி ஆத்துமா மூலமாக இந்த பாவம் தலைமுறையாக கடத்தப்படக்கூடியதாக அது ஒரு ஊடகமாக அது செயல்படுகிறதாக நம்ம பார்க்க முடியும். டெர்ட்டூலியன்கிறவர் அவர் இந்த ஒரு கேள்விக்கு அவர் பதிலளிக்கிறார். எப்படியாக கடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் இப்படியாக பதில் கூறுகிறார். அது என்னதுன்னா, பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு பாவ இயல்பை கொண்ட ஆத்துமா இல்லாமல் கடத்தப்படுதல் சாத்தியமல்ல. ஆத்துமா அத்தகைய கடத்துதலுக்கு ஒரு மைய ஊடகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு பாவ இயல்பை கொண்ட ஆத்துமா இல்லாமல் எந்த விதத்துலையும் அது கடத்தப்படாது. எனவே பாவ இயல்பை கொண்ட ஒரு ஆத்துமா தான் அது கடத்தப்பட முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ ஆத்துமா தான் அத்தகைய கடத்துதலுக்கு ஒரு மைய ஊடகமாக அது காணப்படுது அப்படிங்கிறத டெர்ட்டூலியன் என்ற ஒரு ஆதி திருச்சபை பிதா சொல்லுகிறார். அப்போ உண்மையாக இல்லாத ஒன்றோ அல்லது ஒரு கற்பனையான ஒன்றின் மூலமாகவோ பாவத்தை கடத்த முடியாது. உண்மையாக இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு உண்மையான ஒரு காரியம் இல்லை, ஆனால் அது எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க சில மக்கள். ஊடகமெல்லாம் எது இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல, அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறது கிடையாது, ஆனால் வந்தது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாங்க. அதே போல் சிலர் கற்பனையான ஒன்றின் ஒருவேளை இப்படி வந்திருக்கலாம், ஒருவேளை இப்படி கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கற்பனை தான் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படி கற்பனையான ஒன்றின் மூலமாகவோ பாவத்தை கடத்த முடியாது. பாவ இயல்பை கடத்துவதற்கு ஒரு ஊடகம் அவசியமாக இருக்குது. பாவத்தில் பங்கேற்கும் ஆத்துமா பெற்றோரிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு அது கடத்தப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ கடத்தப்படுவதற்கு ஒரு மனுஷன்ட்டு இன்னொரு மனுஷன்ட்டு அது கொண்டு சேர்க்கப்படுகிறதற்கு ஆத்துமாங்கிறது தான் ஒரு மையமான ஒரு ஊடகமாக இருந்து செயல்படக்கூடியதாக இருக்குது. ஆத்துமா இல்லாமல் மனுஷன் இல்லை. அப்போ அந்த மனுஷனுக்கு வெறும் சரீரம் மட்டும் இருக்கிறது மனுஷன் கிடையாது. சரீரமும் ஆவி ஆத்மாவும் உள்ள அடக்கினது தான் மனுஷனாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஆவி ஆத்மா என்ற ஒரு பகுதி, கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு பகுதி என்ன பண்ணுது, பாவத்தை அது கடத்தக்கூடியதாக இருக்குது. ஒரு மனிதன் இடத்துலேருந்து அடுத்த மனுஷனுக்கு அது கடத்தப்படக்கூடியதாக, அது ஒரு டிரான்ஸ்மிஷன் டிவைஸ் போல்
ஒரு செய்தியை தகவல் பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தக்கூடியதான ஒரு செய்திக்குண்டான ஒரு உபகரணத்தை போல வந்து இந்த ஆத்மா வந்து செயல்படுது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒன்றுமில்லாமையிலிருந்து அவர் தனித்துவமாக வந்து படைத்து இருந்தால் அந்த ஆத்மாவை பெறுபவர்களிடத்துல ஆதாமிய பாவ இயல்பு வந்து காணப்பட முடியாது. ஆண்டவர் வந்து இன்றைக்கும் வந்து அவர் ஆத்மாவை வந்து படைத்து கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கும் ஆத்மாவை வந்து ஒவ்வொரு செகண்டு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அவர் படைத்து அந்த குழந்தைகளுக்குள்ளாக வைக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையாக இருக்கணும்னா ஆதாமிய பாவ இயல்பு இல்லாமல் தானே இருக்கணும். குழந்தை வந்து பிறந்ததற்கு பின்பதாக அந்த குழந்தைக்கு எந்த விதமான பாவ இயல்பும் இல்லாமல் பரிசுத்தமாக தானே இருக்கணும். ஆனால் அப்படியாக இல்லையே. எல்லா பிள்ளைகளிடத்துலையும் குழந்தைகள் இடத்துலையும் அந்த பாவ இயல்பு காணப்படுது. சின்ன குழந்தை, கை குழந்தை, பேச தெரியாத குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை வந்து அதற்கு முன்பதாக வேறொரு குழந்தையை தூக்கி நம்ம கொஞ்சினதுன்னா இந்த குழந்தைக்கு என்ன வருது? பொறாமை வருது. உடனே வந்து அந்த குழந்தை தன்னுடைய தாயிட்ட வேகமாக வந்து அது வரக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். எத்தனையோ நம்ம இது எல்லாம் நம்ம அனுதின வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பெற்ற குழந்தைய தாய் வந்து வேறு கீழே வச்சுட்டு வேறொரு குழந்தைய கையில் தூக்குனதுன்னா இந்த குழந்தைக்கு கோபம் வருது அல்லது பொறாமை வருது. இது போன்ற பாவ சுபாவங்கள் வந்து குழந்தைகளுக்கு எங்கிருந்து வருது? இதெல்லாம் ஆதாமிய பாவத்தின் மூலமாக இது கடத்தப்பட்டதாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ பாவம் என்பது ஒரு சரீரத்தினுடைய சிதைவு கிடையாது, சரீரத்தில் ஏற்பட்டதான ஒரு பாதிப்பு கிடையாது. மாறாக அது ஆத்துமாவை பெற்றோர்கள் மூலமாக ஆத்துமாவை பரப்புவதன் மூலமாக மட்டுமே வந்து இந்த சரீர பண்புகளையும் வந்து அது பரப்பக்கூடியதாக இருக்குது. சரீரத்தினுடைய சிதைவு கிடையாது. மாறாக சரீரத்தில் ஏற்படக்கூடியதான பண்புகளில் இருக்கக்கூடிய சிதைவுகளுக்கு காரணம் அந்த ஆத்துமத்தில் இருக்கக்கூடியதான பாவ இயல்பு. சரீரத்தினுடைய பண்புகளில் நாம் அநேக தவறுகள் செய்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னது அப்படின்னா நம்முடைய ஆத்மாவிற்குள்ளாக இருக்கக்கூடியதான பாவ சுபாவங்கிறது தான். அது எங்கிருந்து வந்தது அப்படின்னதுன்னா பெற்றோர்கள் இடத்துலேருந்து பிள்ளைகளுக்கு வருது, திரும்ப அடுத்த தலைமுறை கடத்தப்படுது. இப்படியாக தலைமுறையாக இது கடத்தப்படக்கூடிய ஒன்றாக நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த பிரச்சனையை ஒரு தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக படைப்புவாதத்தை நம்பக்கூடியவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆதி பாவமானது தலைமுறையாக கடத்தப்படுகிறது அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆதி பாவங்கிறது தலைமுறையாக கடத்தப்படுது. ஆனால் அதே சமயத்தில் அந்த சந்ததியினருக்கும் எந்த விதமான தொடர்பில்லாத ஒரு செயல் வந்து எப்படி வந்து குறை கூற முடியும்? நல்லா நீங்கள் கவனிங்க. ஆதாமிய பாவம் வந்து அது தலைமுறையாக கடத்தப்படுது அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறதில்ல, அந்த சந்ததியினர் மூலமாக சந்ததியினருக்கே தொடர்பில்லாத ஒரு பாவம் வந்து பாவ செயலுக்கு வந்து எப்படி வந்து குறை கூற முடியும்? இந்த சந்ததியை, இந்த சந்ததிக்கும் ஆதாமுக்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க. ஆனால் ஆதாமிய பாவத்தில் ஆதி பாவத்தில் நம்ம எல்லோரும் பங்கேற்பாளர்களாக இருக்கிறோங்க. ஆதி பாவத்தில் நம்ம எல்லோரும் பங்கேற்பாளர்கள். ஆனால் ஆதாமுக்கும் எனக்கும் ஆத்தும ரீதியாக எந்த பங்கேற்பும் கிடையாது. வெறும் சரீரத்தை மட்டும்தான் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், ஆத்துமத்தை நாங்கள் ஷேர் பண்ணிக்கல. தலைமுறையாக ஆத்துமத்தை ஷேர் பண்ணிக்கல. உள்ளான இருக்கக்கூடியதான ஆவி ஆத்மாவை நம்ம ஷேர் பண்ணுறது கிடையாது. அது வந்து கடத்தப்படுவது கிடையாது. மாறாக சரீரம் மட்டும்தான் கடத்தப்படுது. அப்படிங்கும்போது எப்படியாக வந்து அதற்கு எந்த விதத்துலேயும் பொறுப்பாக நம்ம இருக்க முடியும்? எனக்கும் அந்த ஆதி செயலுக்கும், ஆதி பாவம் நடந்த அந்த ஒரு செயலுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை. ஆனால் அதனுடைய என்னை மட்டும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது எந்த விதத்தில் சரியான ஒன்று? பாவம் செய்தவர்களுக்கு பதிலாக மூன்றாவது ஒரு நபரை வந்து தண்டிப்பது வந்து அது நீதியாக இருக்குமா? ஒருபோது இருக்காது.
அது நீதி மீறக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அது அநீதியான ஒரு செயலாக இருக்கும். பாவம் யார் செய்தாங்களோ நேரடியாக அவங்க தண்டிக்கப்படணும். ஆனால் 3வது 4வது நபரில் பிடிச்சு அவங்கள நம்ம தண்டிக்கிறது எந்த விதத்துலையும் சரியில்லை. அப்போ பாவம் கடத்தப்படுவதற்கு ஆத்துமாங்கிறது மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். படைப்புவாதத்தினர்கள் அவர்கள் முன்வைக்கக்கூடிய வேறொரு வாதமும் உண்டு. அது என்னது அப்படின்னதுன்னா, ஆதாம் மனித இனத்தினுடைய பிரதிநிதியாக பாவம் செய்தார் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆதாம் பிரதிநிதித்துவமாக மனித இனத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து அவர் பாவம் செய்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிங்கிறத அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு அந்த பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டவர்களுடைய ஒப்புதல் அவசியம் இல்லையா? என்னை குறித்து எனக்கு பிரதிநிதியாக நீங்கள் போய் பேசுகிறீங்க அப்படின்னதுன்னா, எனக்கு பதிலாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னதுன்னா, முதல்ல என்கிட்ட எனக்கு பதிலாக நீங்கள் பேசணுமா வேண்டாமாங்கிறதுக்கு நீங்கள் ஒப்புதல் கேட்டுக்கணுமில்ல. அப்படி ஒப்புதலே கேட்காம எப்படி எனக்கு பதிலாக நீங்கள் பேச முடியும்? அப்போ அதே போல தான் ஆதாமிய பாவம் என்று சொல்லும்போது, ஆதி பாவம் என்று சொல்லும்போது, அந்த ஆதி பாவத்திற்கு மனுகுலத்தையே பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக ஆதாம் காணப்படுறாரு. அப்போ பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த ஆதாம் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டதான மக்களிடத்திலிருந்து எந்த விதமான ஒப்புதலையும் அவர் பெறலை. அப்படிங்கும்போது அது எப்படி ஒரு சரியானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. உலகில் உள்ள அனைத்து மனுகுலமும் ஆதாமை தங்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்ததா? நம்ம தான் தேர்ந்தெடுத்தோமா? நம்ம தேர்ந்தெடுக்காத ஒரு காரியத்துக்கு எப்படி அதனுடைய பாவத்தையோ அல்லது அதனுடைய தண்டனையோ என் மேலே நீங்கள் சுமத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இதற்கான பதில் என்னது அப்படின்னு பார்க்கும்போது, ஆதாம் மனுகுலத்தினுடைய ஒப்புதலுடன் தான் பாவம் செய்திருந்தால் அந்த வாதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்குறாங்க. படைப்பு வாதத்தை நம்பக்கூடியவர்கள் ஒருவேளை அவர் ஒப்புதல் கேட்டிருந்ததுன்னா அது ஒரு நியாயமானதாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆதாமோ அல்லது அவருடைய சந்ததியினரோ ஒருபோதும் அத்தகைய ஒப்புதலை அவங்க கேட்டு பெற்றுக்கொள்ளலை. அவங்க பெற்றுக்கொள்ளாத போது எப்படியாக அதனுடைய தண்டனையை நம்மேலே சுமத்துவது நியாயமாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ அதற்கான பதில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பிரதிநிதித்துவவாதம் அல்லது பிரதிநிதிப்படுத்தப்படணும் அப்படின்னதுன்னா அது எல்லாவற்றிற்கும் எல்லாரிடத்துலையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு நம்ம சொல்லணுன்னா, இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு தேசத்துலேயோ அல்லது மாநிலத்திலேயோ எல்லா மனுஷனுடைய ஒப்புதலையும் பெற்று தான் அரசாங்கம் அங்கே செயல்படுதா அப்படின்னதுனா கிடையாது. எல்லா மனுஷர்களையும் கேட்டு தான் செயல்படணுமா அப்படின்னதுனா எல்லா மனுஷர்களையும் கேட்டு இல்லை. அந்தந்த பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதான சில அமைச்சர்கள் இருக்கிறாங்க, சில மந்திரிகள் இருப்பாங்க. அவங்களுடைய ஒப்புதலோடு கூட அங்கே தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அப்படி தான் நம்ம இதையும் நம்ம பார்க்க முடியும். அப்போ பிரதிநிதித்துவவாதம் அப்படின்னு சொல்லும்போது, ஆதாம் பிரதிநிதித்துவப்படுத்திய முழு மனித இனமும் அவர் பிரதிநிதியாக செயல்பட்ட போது அங்கிருந்தாக வேண்டும், சம்மதித்தாகவே வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எல்லாரும் ஒருமையாகவோ அல்லது ஒற்றுமையாக மட்டும் நம்ம அதில் இருந்தோங்கிறது உண்மை. இயற்கையான ஒருமையோ அல்லது ஒற்றுமையோ மட்டும் பொருத்தமானதாக இருக்கும். இயற்கையான ஒருமைக்கான ஒப்புதல் ஏற்புடையது கிடையாது. ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் கேட்கணும் அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது. மாறாக நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக நம்ம ஆதாமிற்குள்ளே இருந்திருக்கிறோம். ஒரு கூட்டாக நம்ம இருந்திருக்கிறோம். மனித இனமாக நம்ம உள்ளே இருந்திருக்கிறோம். அப்படின்றதுனால நம்ம ஆதாம் செய்கிறது அது எல்லாருக்கும் அது சம்மந்தப்பட்டதாக நாம் பார்க்க முடியும். அப்போ ஆதாமினுடைய சந்ததியினர் உலகில் தோன்றுவதற்கு முன்னதாகவே ஆதாமிற்குள்ள பாவத்தினுடைய
பங்கேற்பாளர்களாக நம்ம எல்லாரும் காணப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். பாவிகளாக நாம் எல்லாரும் பாவிகளாக மாறினோம் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ தேவனுடைய படைப்பு செயல்பாட்டால் மனுகுலம் எல்லாமே ஆதாமிய பாவத்தில் கூட்டாக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக நம்ம காணப்படுறோம். ஆதாமில் ஒரு கூட்டாக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஒருவேளை மனித இனத்தில் ஆதாம் பழத்தை ஒருவேளை அவர் சாப்பிடாமல் இருந்தாருன்னா ஆதாமினுடைய சந்ததியினர் பாவ இயல்புடையவர்களாக இருந்திருக்கவே முடியாது. மனுஷர்களாகி இன்னைக்கு நீங்களும் நானும் கூட பாவ இயல்போடு இருக்கிறோம் அப்படின்னதுன்னா அதுக்கு காரணம் ஆதாம் பழத்தை சாப்பிட்டதுனால தான். சாப்பிடாமல் இருந்திருந்தால் இந்த ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆதாம்னு சொல்லும்போது அவர் ஒரு தனிநபராக மட்டும் கிடையாது. தனிநபராக மட்டுமே அவர் படைக்கப்பட்டாரானா கிடையாது. அவர் ஒரு பொது நபராக அவர் படைக்கப்பட்டதாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த பொது மனிதனிடத்திலிருந்து எல்லா மனிதர்களும் தலைமுறையாக பிறந்திருக்கிறோம். இனப்பெருக்கத்தின் மூலமாக நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது பொது மனிதனிடத்தில் எல்லா மனுகுலமும் பாவம் செய்ததுன்னா நம்ம எல்லாரும் பாவிகளாக தான் இருக்கிறோம். பொதுவான ஒரு மனுஷர் அவர் பாவம் செய்தார்னா எல்லாரும் பாவம் செய்தவர்களாக தான் இருக்கிறோம். இப்போ ஒரு தேசத்தில் ஒரு சட்டம் இயற்றும் பொழுது அது ஒரு தவறான விதத்தில் அந்த சட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னதுன்னா அதற்கு நம்ம எல்லாரும் காரணமாக தான் இருக்க முடியும். தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அல்லது ஒரு பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக ஒரு மக்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு அமைச்சரையோ மந்திரியோ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அவர்கள் மூலமாக எந்த ஒரு காரியங்கள் செயல்படுத்தப்பட்டாலும் அதற்கு முழு காரணமும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களும் தான். அதற்கு நான் காரணம் இல்லை, நீ காரணம் இல்லைன்னு நம்ம விலகிறதற்கு எந்த விதமான ஒரு நியாயமும் கிடையாது, சாத்தியமும் கிடையாது. அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ இந்த படைப்பு வாதத்தினர்கள் சாத்தானுடைய சோதனை மட்டுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சரியான ஒரு விதத்தில் அவங்க புரிந்து கொண்டிருக்கிறாங்க. சரியான ஒரு விதத்தில் அவங்க இதை மட்டும்தான், சாத்தானுடைய பிசாசனுடைய சோதனைங்கிறத மட்டும்தான் அவங்க சரியான விதத்தில் அவங்க புரிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ சாத்தான் பிசாசானவன் அவன் ஏவாளை மட்டும்தான் தனியாக அவன் சோதித்தான். ஏவாளை மட்டும்தான் அவன் சோதித்தான். ஏவாள் சோதனைக்கு அவள் உட்பட்டாள், அடிபணிந்து போனாப்புல. பிசாசானவன் செய்த அந்த தந்திரத்திற்கு ஏவாள் தன்னை அவங்க அடிபணிந்துட்டாங்க. அதனால் என்ன ஆகுது, அங்கே அந்த பாவம் உள்ளே பிரவேசிக்குது. ஏவாள் மட்டுமே பழத்தை சாப்பிட்டு இருந்ததுன்னா அது ஏவாளை மட்டும்தான் பாதிச்சிருக்கும். ஆனால் என்ன செய்கிறாங்க, அந்த பழத்தை புருஷனாகி ஆதாமுக்கும் அவங்க தராங்க. அவனும் அதை சாப்பிட்டாங்க, ஆதாமும் அதை சாப்பிட்டார். அதனால தான் 2 பேருமே அவர்கள் சோதனையினால் பாதிக்கப்பட்டார்கள். ஒருத்தர் மட்டும் சோதனையால் பாதிக்கப்பட்டல. ஏவாளை பிசாசானவன் சோதிக்கிறான், அதனால் அவங்க இந்த பாவத்தை செய்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது, ஆதாமிட்ட போய் அதை கொடுக்கும்போது ஆதாமும் அதை சாப்பிட்றாரு. அதனால் 2 பேருமே சோதனைக்கு உட்பட்டதாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆதாம் ஏவாளுடன் தேவன் நடந்து கொண்ட விதம்ங்கிறது, ஆதாமும் ஏவாளும் பழத்தை தனிப்பட்ட முறையில் அவங்க சாப்பிடல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏவாள் மட்டும்தான் சாப்பிட்டாங்க, ஆதாம் மட்டும்தான் சாப்பிட்டாரு அப்படின்னு நம்ம புரிந்து கூடாது. ஏன்னா அவள் தனிப்பட்ட முறையில் சாப்பிட்டு இருந்தாலும் ஒட்டுமொத்த மனுகுலமும் அவர்களுக்குள்ளாக இருக்கிறதுனால மனுகுலத்தை தண்டிக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. நம்ம எல்லாரும் மனுகுலமாக அவர்களுக்குள்ளாக இருந்ததுனால நாம் அதில் தண்டிக்கப்படணும். தனிப்பட்ட முறையில் நாம் இல்லை அப்படின்னதுனால நம்ம தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு செய்யப்படாத ஒரு வேலைக்கு கூலியை யாராவது அனுபவிக்க முடியுமா? தனிப்பட்ட முறையில் நான் ஆதாமிற்குள்ளே இல்லை
அதனால் வந்து நான் இதை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது சரியானதாக இருந்ததுன்னா, நான் செய்யாத வேலைக்கு எதற்காக பலனை மட்டும் அனுபவிக்கணும்? செய்யாத வேலைக்கு எனக்கு எதற்காக வந்து கூலியை கொடுக்கணும்? அது கொடுக்க முடியாது இல்லையா? அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆதாமினுடைய சந்ததியினர் செய்யாத ஒரு செயலுக்காக தேவன் வந்து அவர்களை எவ்வாறு வந்து தண்டிக்க முடியும்? அவர்கள் தண்டிக்கப்பட்டதால் அவங்க எல்லாருமே வந்து அதில் பங்கேற்பாளர்களாக இருக்கிறாங்கங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம எல்லாரும் வந்து தனிப்பட்ட நபர்களாக இல்லை, ஆனால் இனக்குழுவாக ஆதாமிற்குள்ளாக இருந்தோம். நம்ம எல்லாரும் இன்றைக்கி தண்டனையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னதுனா நாம் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று. நாம் தண்டனையை மட்டும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னதுனா நம்ம கண்டிப்பாக அங்கே இருந்திருக்கணும். நமக்கு அந்த கடந்த காலத்தில் நடந்தது நமக்கு நிகழ்வு வந்து நம்முடைய நினைவில் இருக்காது. நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நினைவில் இருக்கக்கூடிய காரியங்கள் உண்டு. ஆனால் கடந்த காலத்தில் ஆதாமிற்குள்ளாக நம்ம இருந்தது அதெல்லாம் நமக்கு நினைவில் இருக்காது. ஆனால் நம்முடைய இருத்தல் அங்கிருந்தே மனித குலமாக அங்கேயே துவங்கிருச்சு. அங்கேயே நம்ம ஆதாமிற்குள்ளே இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதான் வேதம் தெளிவாக போதிக்குது. அப்போ படைப்புவாதத்தினர்கள் வந்து அவங்க சொல்வது உண்மையாக இருந்ததுன்னா, உலகில் உள்ள எண்ணற்ற குழந்தைகள் வந்து அவங்க பரிசுத்தமான குழந்தைகளாக தான், பரிசுத்தமான ஆத்துமாக்களாக தான் இருந்திருக்க வேண்டும். உலகில் இருக்கிற எல்லாரும் வந்து பரிசுத்தமாக தான் இருந்திருக்கும். ஆதாம் செய்த பாவத்துக்கு ஆதாம் மட்டும்தான் தனிப்பட்ட ரீதியில் அதை பொறுப்பேற்றுக்கொள்ளணும் அப்படின்னதுன்னா, உலகில் எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி இருக்கிறோம். நம்ம எல்லோரும் வந்து அதற்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து நம்ம பொறுப்பாக இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, நம்ம எல்லோரும் புனிதர்களாக இருக்கணும், பரிசுத்தவான்களாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை இல்லையா? அப்போ ஏனென்றால் ஒவ்வொரு பிறக்கக்கூடிய குழந்தையும் பாவ இயல்பில்லாத ஒரு பரிசுத்த ஆத்மாவாக ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்கப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க பாவிகளாக மாற ஒவ்வொருவரும் தனித்தனியாக சாத்தானால் பிசாசால் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். பரிசுத்தமாக ஒருவேளை இருந்தாங்கன்னா, குழந்தை பிறக்கும்போதே பரிசுத்தமாக பிறக்குது அப்படின்னதுன்னா, ஒவ்வொரு குழந்தையும் வந்து என்ன பண்ணணும்? பிசாசாமன் சோதிக்கணும். குழந்தையாக இருக்கும்போதே பாவம் செய்கிறதுக்கு சோதிக்கப்படணும். அப்படி வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் வந்து சோதிப்பது கிடையாது. மாறாக ஆதாமை சோதித்ததன் மூலமாகவே, அங்கே ஏவாள் சோதிக்கப்பட்டதன் மூலமாகவே அங்கே பாவம் உள்ளே பிரவேசித்தது. நாம் எல்லாரும் அந்த பாவத்தின் பங்கேற்பாளர்களாக இருக்கிறோம். அந்த மனித உணர்வும் தேவனுடைய வார்த்தையும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அது பாவி என்பதை தெளிவாக வந்து அது காண்பிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ பிறப்புக்கு பிறகு வந்து பாவத்தினுடைய பண்புகள் வந்து நம் மூலமாக அது வெளிப்படக்கூடியதாக இருக்குது. ஏற்கனவே நம்ம எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம். நம்ம எல்லோரும் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே நம்ம பாவிகளாக இருக்கிறோம். ஆனால் பிறந்ததற்கு பின்னதாக தான் அந்த பாவத்தினுடைய இயல்பு, பாவ சுபாவங்கிறது வந்து அது வெளிப்படக்கூடிய ஒன்றாக நம்ம பார்க்க முடியும். அப்போ பாவத்தினுடைய உலகளாவிய தன்மைங்கிறது இனப்பெருக்க கொள்கை மூலமாக அது உண்மைங்கிறது நிரூபிக்கப்படக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த முறையான இறையியல் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எல்லாருமே வந்து பாவிகளாக நம்ம காணப்படுகிறோம். காரணம், அந்த ஆதாமிய பாவத்தில் நம்ம எல்லாரும் பங்கேற்பாளர்களாக இருக்கிறோம். அது இறையியல் ரீதியான ஒரு காரியத்தில் நம்ம பார்க்கும்போதும், இறையியல் ரீதியான ஒரு கொள்கையின் அடிப்படையில், தத்துவங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னது அப்படின்னதுன்னா, ஆதாம் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார், ஒரு பொதுவான நபர். அவருக்குள்ளாக நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அப்போ அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அவர் செய்த அந்த பாவத்தில் நம்ம எல்லாரும் பங்கேற்பாளர்களாக இருக்கிறோம். அவர் செய்த எல்லா அந்த பாவத்தின் ஆதி பாவத்தில் பங்கேற்பாளர்களாக இருந்தது நிமித்தமாக ஆத்துமாவின் மூலமாக, ஆத்துமாவை ஒரு ஊடகமாக கொண்டு பாவமானது தலைமுறையாக அது கடத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. இனப்பெருக்கத்தின் மூலமாக அது கடத்தப்படக்கூடிய ஒன்றாக காணப்படுது. எனவே குழந்தையாக பிறக்கும் பொழுது குழந்தை வந்து
அது பிறக்கும்போதே பாவத்தோடு தான் அது பெறக்கூடியதாக இருக்குது. பரிசுத்தமாக அது பிறப்பது கிடையாது. ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தர் அப்போ தான் படைக்கிறாரு, அப்போ தான் ஆத்மா அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது உண்மையாக இருந்ததுன்னா, குழந்தை அது பாவம் செய்யாத பரிசுத்தமான ஒரு குழந்தையாக இருந்திருக்கணும். அதற்கு பின்பதாக பிசாசானவன் திரும்ப சோதித்து அந்த குழந்தைக்குள்ளாக பாவத்தை கொண்டு வரணும். அப்போ அறியாமல் உள்ள ஒரு குழந்தைக்கு அது எப்படி பாவம் செய்ய முடியும்? சின்ன குழந்தையாக வாய் பேச முடியாத ஒரு குழந்தைக்கும் பொறாமை இருக்குது அப்படின்னதுன்னா, அது எப்படியாக அந்த பாவ சுபாவம் உள்ளே வந்தது? அந்த ஒரு கேள்விக்கு நாம் பதிலளிக்க வேண்டும். அந்த அளவுக்கு புரிதல் இல்லாத ஒரு அறியாமையில் உள்ள அந்த ஒரு பிராயத்திலேயே குழந்தை பாவம் செய்யுது அப்படின்னதுன்னா, அதற்குள்ளாக ஏற்கனவே பாவ இயல்பு காணப்பட்டிருக்கணும். அந்த பாவ இயல்பு தலைமுறை தலைமுறையாக அது கடத்தப்பட்டது. முதல் மனிதனாக ஆதாம் இடத்திலிருந்தும் ஏவாள் இடத்திலிருந்தும் அது தொடர்ச்சியாக இது தலைமுறை தலைமுறையாக இனக்கு பெருக்கத்தின் மூலமாக அது கடத்தப்படுது. எனவே குழந்தை பிறக்கும்போது அது பரிசுத்தமாக பிறக்கிறது கிடையாது. அது பின்பதாக தான் அது பாவம் செய்யுது, பாவ இயல்பை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லுவதும் அது சரியான ஒரு கூற்று கிடையாது. ஆதாமிற்குள்ளாக நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு கூற்றாக இருக்குது. மேலும் இதை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்புலையும் நாம் படித்து நம்ம கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.